வணக்க மக்களே, உங்கள் செல்வர மீனவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோலா மீனுக்கு தொழிலுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோலா மீன், அதாவது இந்த பறவைச்சாலன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பாக்ஸ் 20 பாக்ஸ் அளவில் அந்த கோலா மீன்ன்ற மீன் அதிக அளவு கிடச்சிருக்கு. அதை அங்கே ஒரு பக்கம் எல்லாமே கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மீன் எவ்வளோ கிடச்சிருக்கு, எப்படிலாம் மீன் கழிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி கழிக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் வலையிலேருந்து எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இந்த தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு விடிய காலையில் 2 மணி அல்லது 3 மணிக்கு கடலுக்கு போயிட்டு பறவைச்சாலை, அதாவது 100 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம கிலோமீட்டர் கரையை வந்து கிலோமீட்டர்னு சொல்லுவோம், கடலை வந்து நாட்டிகள்னு சொல்லுவோம். 100 நாட்டிக்கல் 80 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் போய் தான் இந்த கோலா மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. பறவைச்சாலைன்ற மீன் வந்து மேலாப்பாட்டில் மட்டும்தான் கிடைக்கிற மீன். இந்த போட்டுக்கு இன்னைக்கு மீன் அதிகமாகவே கிடச்சிருக்கு. இந்த மீன் எப்படி வந்து வலையில் இவ்வளோ அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலையில் உள்ள தெப்பங்கள். இந்த தெப்பத்துக்கு வந்து கோலா மீன் வந்து முட்டையிட்டு அது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக வர்றப்ப அந்த வலையில் சிக்கிக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸை போட்டு அதில் நீரை வீத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஐஸு கீழே தண்ணி இறங்க இறங்க மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம சாலை மீனுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இந்த கோலா மீனுக்கும் அதே பண்ணுறாங்க. மத்தி மீன் சொல்லுவோம். அந்த மீனுக்கு எப்படி நம்ம தண்ணி ஊற்றி மீனை கழிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து கோலா மீனுக்குமே அப்படி கழிக்கிறாங்க. போட்டுக்கு தொழிலுக்கு போனது பார்த்திங்கன்னா ஆள் கம்மி தான். ஆனால் கோலா மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம கரை வந்த பிறகு நிறையா பேர் மீன் கழிக்க வந்துடுவாங்க. ஒரு பக்கம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. கோலா மீன் கண்ணுக்கு ஒன்றா எடுத்திருக்கு. அதை எப்படி கழிக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம மத்தி மீன் எப்படி கழிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கோலா மீனும் கழிக்கணும். ஓட போகிறேன், அப்போ நீ வந்து எங்கே நிற்கிறது எனக்கு நினைச்சு ஓடிக்குவேன். சப்போர்ட் யார் தெரியுமா? உன் மாவன் தான். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோலா மீனை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி மீன் வகைகள் வச்சு தான் இந்த ஓடு கவுருன்னு சொல்லுவோம், மீன் பொம்மை மாதிரியே இருக்க மீனை வந்து வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கட்டை வகைகள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மீன் வகைகளுக்கு இந்த மாதிரி மீன் வகைகள் ரொம்ப பிடிக்கும். வஞ்சிர மீனுக்கும் சரி, கேரை மீனுக்கும் சரி, இந்த மாதிரி கோலா மீன்கள், மத்தி மீன்கள், அப்புறம் வந்து கிளிச மீன்கள் இது வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு பறவை மாதிரியே தான் இந்த மீன் இருக்கும். ஒரு அழகான தோற்றம்னு கூட சொல்லலாம் இந்த மீனை. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கடலில் பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து கடலில் பறந்தே போகும். மீன்கள் வந்து வேட்டையாடுறப்ப, அதாவது பெருமீன்கள் வந்து வேட்டையாடுறப்ப அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 200 மீட்ரு 300 மீட்ரு பறந்தே போகும். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பாக்ஸ் வேணுமா? எல்லாத்தையும் அள்ளிதாமா வச்சேன். அதுதான் தூக்கிட்டு வந்தேன். இந்த மீனுக்கு கூட்டம் பாக்ஸ் கம்பம் பண்ணியிருக்கோமா இல்லையா? இந்த ஏரியாவில் எங்கே முடிச்சு அப்போதானே தெரியும் தெருதூர் மீன் எங்களை பார்த்தாங்க இல்லையா? வளர முடியாது. இருக்கீங்க 10 வருஷம் பார்த்தேன், பாய் அறிவு பார்த்தேன். எங்கே பேரையும் டேக் பண்ணி விடியா இதில் போனாடி தூக்க முடியாது. தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மீனை எல்லாத்தையுமே கழித்து ஒரு பாக்ஸில் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாமார்கள், அப்புறம் அக்காமார்கள், அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அந்த மீனை வாங்கிட்டு போய் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் அந்த மீனை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து எண்ணிக்கை கணக்கில் 100 50 அப்படின்னு சொல்லுவோம். 100 மீன் 1500 ரூபா, 200 மீன் வந்து
2500 3000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 100 மீன் கணக்கு பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம மீன் விற்பனை பண்ணுறவங்களுக்கு ஒரு 100 மீன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 10 மீன் 5 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கறத விட அவங்களுக்கு வந்து அதில் பைசா கிடைக்கும். அந்த இதில் வழியாக தான் வந்து அவங்க வந்து காசு, அதாவது மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 100 50 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மித்தபடி வந்து மீன் வந்து ரேட்டாக விற்கிறாங்க, மீன் வாங்குறவங்க ரேட்டாக விற்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது. மீன் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்னால தான் வந்து மீன் ரேட் ஏறுறதும் குறையிறதும். இப்போ ஒரு வழியாக வந்து அந்த மீன்லாம் கழிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த வலைகள் கண்ணெல்லாம் அருந்து போகும். அதெல்லாம் பார்க்காம கோலா மீன் பொறுத்தளவுக்கு வேகமாக கழிச்சிட்டே இருக்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா தாய் கோலான்னு சொல்லுவோம். அதாவது கோலா வகையிலேயே கோலா மீனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நாங்கள் தாய் கோலான்னு சொல்லுவோம். இந்த தாய் கோலா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறந்து போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோலா மீன், இந்த தாய் கோலா மீன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோலா மீன் கூட்டம் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க, அந்த பறவை மீன் மாதிரியே. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மீன் தான் வந்து பறவை மீன்லேயே வந்து அழகான மீன் சொல்லுவோம் நாங்கள். கோலா மீனை பொறுத்தளவுக்கே பார்க்குறதுக்கே பறக்கிறப்ப, கடலில் பறக்கிறப்ப பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து அந்த பறக்கிறப்ப சரியான நேரத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஒரு சில டைமில் வீடியோ எடுக்கிற டைமில் அது வந்து நம்மளுக்கு அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும். இந்த கோலா மீன் வந்து இந்த மாதிரி தான் டெய்லியும் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து சீசன் டைம்னு சொல்லுவோம். அந்த சீசன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக கிடைக்கும். ஒரு சில டைமில் வந்து மீனே கிடைக்காது. கோலா மீன் மொத்தமே வந்து அரை பாக்ஸு கா பாக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக ஒரு 100 மீன் 150 மீன் அப்படி தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டமாயிடும். இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிறப்ப ஒரு 70,000 ஒரு 60,000 ரூபாய்க்குள்ள அந்த கோலா மீன்கள் எல்லாத்தையும் விற்று முடிச்சாதான் அந்த மீன் அந்த அளவுக்கு பணம் நம்மளுக்கு கிடைக்கும். மீன் கழிக்கிறவங்களுக்குமே மீன் கரைக்கும் மீன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு செலவுக்கும் பைசாவும் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோலா மீன் பிடிச்சிட்டு வந்தாலே நம்ம ஊர்லேருந்து நிறையா பேர் வந்து அந்த மீன் கழிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. என்ன வந்து நேற்று எடுத்துட்டு போங்க, எண்ணிட்டு போங்க. ஏன் நின்று இருக்குதுங்களா? என்ன மாதிரி தான் சொல்லுது இல்லை, நான் இதை சேர்த்து செஞ்சுட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அண்ணன். இவங்க தான் வெற்றி முருகன். இவங்க போட்டு தான், இவங்களோட சொந்த போட்டு தான் இந்த போட்டு. இவங்க தான் வந்து இந்த கோலா வலை அப்படின்ற வலையை நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம ஊரில் இன்னமுமே வந்து தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஏரியாவில் இப்போ வந்து மத்தி மீன் தொழிலுக்கும் வஞ்சிர மீன் அந்த மாதிரி தொழிலுக்கு போகிறப்ப இந்த அண்ணன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கோலா வலையை இன்னுமே வச்சுருக்காங்க. இன்னும் வச்சுருந்து நம்ம ஏரியாவில் கோலா தொழிலுக்கு போகிறதுனா நம்ம வெற்றி முருகன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க போட்டு மட்டும்தான் வந்து தொழிலுக்கு கோலா மீனுக்கு போவாங்க. அவங்க அண்ணன் பேர் மணிகண்டன் சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் இந்த கோலா மீன் தொழில், அதாவது இது சீசன் டைமில் தான் இந்த தொழில் நடக்கும். எல்லா டைமுமே இந்த தொழில் நடக்காது. பறவைச்சாலை மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு சீசன் இருக்குது. அந்த சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். ஆனால் இவங்க இந்நேரம் வந்து இது சீசன் டைம் கிடையாது. கொஞ்சம் காற்று கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுனால அவங்க கடலுக்கு இந்த கோலாவலை எடுத்து பார்ப்போம், கோலா மீன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தது தான். ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு கோலா மீன் அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஒரு சில டைமில் வந்து 10 பாக்ஸ் ஒரு 15 பாக்ஸு இல்லை ஒரு 5 பாக்ஸ் கிடைச்சாலே நல்ல காசு கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு போட்டு ஃபுல்லாக அப்படி பாருங்களேன், போட்டு ஃபுல்லாக மீனாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி கம்மியாக பார்த்தாலும் ஒரு 70,000 ஒரு 80,000 போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு 100 மீன் வந்து 1500 ரூபா 1000 ரூபான்னு என்றப்ப கிட்டத்தட்ட கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கும் போட்டில் உள்ள மீன். அப்போ வந்து அதிகமான விற்பனை போகும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு வந்து நோட்டில் எப்போதுமே வந்து கணக்கு, ஏன்னா இது சில்லறை மீனாக விற்கிறதுனால இது வந்து இட மீனாக நம்ம கொடுக்க மாட்டோம். இதை வந்து சில்லறையாக அம்மாமார்கள் அக்காமார்கள்ட்ட கொடுக்கறதுனால எண்ணிக்கை கணக்கில் அப்படி கொடுக்குறப்ப அது நோட்டில் வந்து கணக்கு எழுதுவாங்க. 100 மீன் இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், 50 மீன் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி மொத்தமாக எவ்வளோ மீன் விற்றுருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தான் கணக்கு பார்ப்பாங்க. இதை வந்து நாங்கள் கோலா மரம் அப்படின்னு சொல்லுவோம். கோலா வலைன்னு சொல்கிறத விட இதை வந்து பழங்கால முறையில் கோலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியே ஃபாஸ்ட்டாக மீன் கழிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் ஆள் வந்து அந்த மீன்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் எல்லாத்தையுமே கழிக்கிறதுக்கு இன்னும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கோலா மீன் முட்டைன்னு சொன்னேன். இதுதான் அந்த கோலா மீனோட முட்டை. இந்த முட்டையிலிருந்து தான் இந்த கோலா மீன் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இதுதான் கோலா மீன் முட்டைன்னு சொல்லுவோம். இதை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த வலையில் சிக்கிறப்ப அது இனப்பெருக்கம் அது முடியாமல் அது இனப்பெருக்கம் பண்ணிவிடும். இப்போ அதை தண்ணிலையும் தூக்கி போட்டுட்டேன். ஒரு பக்கம் மீன் எல்லாத்தையுமே கழிச்சு எண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தொழிலுக்கு எப்போ போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 2 மணி அல்லது 3 மணி டைமில் போய் கடலில் வலை விட்டு வலை திருப்பி வாங்குறது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா வலை விட்டு வலை முடியறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி அளவில் வலையை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வலையை எடுக்கிறப்ப மீன் கிடச்சிச்சின்னா ஓகே, அப்படியே வலையை வாங்கிட்டு கரையை ரிட்டன் திரும்பி வந்துடுவாங்க. அப்படி மீன் கிடைக்கல அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியுமே வலை போட்டு இன்னொரு இடத்துல, அதாவது பறவைச்சாலை அதிகமாக பறக்கிற இடத்துல வலைகளை போட்டு அந்த வலையை வாங்குவாங்க. அப்போ மீன் கிடச்சிச்சின்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வர்றதுக்கு, அதாவது 100 நாட்டிக்கல் மைல் தூரத்துலேருந்து ஓடி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரமாக அது ஆகும். அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சாயங்காலம் ஒரு 3 மணி அளவில் போட்டை தட்ட வச்சுருக்காங்க. இப்போ இவங்க மீன் கழித்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கே மணி கம்மியாக பார்த்தாலும் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே ஆகிடும். ஏன்னா மீன் அதிகமாக இருக்குது. ஒரு வழியாக நம்மளும் மீன் வாங்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கழிக்கிறது எப்படி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் காமிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் நிறையாவே போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மீன்லாம் பேர்த்து கழித்து, அதாவது இந்த வலையிலேருந்து மீன்லாம் எடுத்து முடியறதுக்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக பார்த்தாலும் ஒரு நைட்டு 10 மணி அல்லது ஒரு 11 மணிக்கு மேலே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோலா மீன் எடுத்து வந்திருக்கேன். இந்த மீனை பாருங்கள், எப்படி பறவை மாதிரி இருக்கா, வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. சந்திக்கலாம்.